இன்றைய செய்தியின் தலைப்பு சிலுவையின் காலை பொழுது. The morning before crucifixion. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். காலை பொழுது எருசலேம் நகரம் காலை பொழுதை சந்திக்கிறது. பொழுது புலர்ந்து கொண்டிருக்கிறது. மெல்ல வெளிச்சம் பரவி கொண்டிருக்கும் பொழுது அந்த நகரத்தார் நடப்பது எதுவும் அறியாமல் அவர்கள் தங்கள் வழியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் அவரை அறியேன், அவரை எனக்கு தெரியாது, சத்தியமாய் சொல்கிறேன் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஆம், இதை அவன் சொல்லி முடித்தவுடனே அவனுடைய மனதுக்கு ஒரு சத்தம் பிறக்கிறது. சேவல் 2 தடவை கூவதற்கு முன்பு நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இந்த சத்தம் இயேசுவின் சத்தம் அவன் காதில் விழவே மனம் கசந்து அவன் அழுதான். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். ஏன் இந்த சங்கடம் அவனுக்கு என்றால், மனம் மேட்டிமையினால் இந்த கண்ணீர் உண்டாயிற்று. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். கோழி 3 முறை கூவுவதற்கு முன்பு நீ 2 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லும்போது, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான், என்னுடைய பலம் அவ்வளவுதான், நான் மறுதலித்து விடுவேன், என்னை மன்னியும், என்னை பலப்படுத்தும் என்று கேட்பதற்கு பதிலாக இந்த 11 பேரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று மனம் மேட்டிமையில் இருந்தார். நிற்கிறோம் என்று எண்ணுகிறவர் விழாதிருக்க கடவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஊழியக்காரராகிய பேதுரு தன்னுடைய மனம் வேற்றுமையினாலே அன்றைக்கு விழுந்து போனார். நம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. நான் தவறு செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னால் இந்த தவறு நடக்காது என்று பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நிற்கிறோம். ஆகையினால் எப்பொழுதும் தேவ கிருபையை பின்பற்றி நடக்க வேண்டுமே தவிர நானோ என் குடும்பமோ தவறை செய்ய மாட்டோம் என்று ஒருபோதும் நாம் பெருமை கொள்ளக்கூடாது. நாம் மிக சாதாரண மனிதர்கள், நாம் தவறி விழுந்து விடுவோம். ஆகையினால் எப்போதும் தேவ அன்பை, தேவனை பற்றுகிற இரக்கத்தை பற்றி பிடித்து கொண்டால் மாத்திரமே நாம் தப்ப முடியும். இப்பொழுது காலை புலர்ந்து விட்டது. பேதுரு எங்கு போனார் என்று தெரியவில்லை. அவர் கண்ணீரை துடைத்தவர் போய்விட்டார். இப்பொழுது காலை பொழுது, நல்ல வெளிச்சம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இப்பொழுது தீர்ப்பு வழங்குவதற்காக பிலாத்துவிடத்திலே கொண்டு வரும்படியாக அவர்கள் இயேசுவை சபை சங்க தீர்ப்புக்கு பிறகு கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு நேரம் சபை விசாரித்தது யூத சபை. இப்போது ரோமர் கையிலே கொடுத்து விசாரிக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சபை சங்கம் தீர்மானத்தை நிறைவேற்றி, பிலாத்துவே இவரை சிலுவையில் அறையும் என்று தீர்ப்பை எழுதி வழக்கை விசாரிக்க அனுப்பிவிட்டார்கள். வழக்கு விசாரணை செய்வதற்கல்ல, அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்றே அவள் பிலாத்துவிடத்தை அனுப்பினார். இப்படி இருக்கும் பொழுது 3ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து,
யூதாஸ் மிகுந்த மனக்கிலேசமாய் இருந்தான். ஐயோ, இவரை காட்டி கொடுத்து விட்டோமே, இவருக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறார்களே என்று அவன் இருதயம் கலங்கி தவித்தது. மரண ஆக்கினை என்று வந்த பிறகுதான் யூதாஸ் மனம் கிளேசம் அடைந்து விட்டது. காட்டி கொடுக்கும் போது இருந்த வேகம், 30 வெள்ளி காசை கையில் வாங்கும் போது இருந்த வேகம், அவரை சிலுவைக்கு அனுப்பும் போது அவனுக்கு இல்லை. அவருடைய இருதயம் துடிக்கிறது. ஐயோ, இவர் தப்பிவிடுவார் என்று எண்ணியிருந்தேனே, இவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாலும் இவரை கொலை செய்ய முடியாது என்று எண்ணியிருந்தேனே, எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, இவர் தப்பிவிடுவார் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். இப்பொழுது இவர் சிலுவைக்கு போக போகிறாரே என்று எண்ணினானோ, எப்படியோ மன கிளேசம் அடைந்தான். அந்த காசை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அவன் துடிக்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய துக்கமானது லௌகீக துக்கம். அவருக்கு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு துக்கம். பாவம் செய்தேன் ஒரு துக்கம் இருந்ததே தவிர பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற ஒரு துக்கம் இல்லை. பரிசுத்த பவுல் இந்த துக்கத்தை குறித்து மிக அருமையாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாம். அதாவது, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று கர்த்தரை நோக்கி ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பிறகு துக்கப்படாதபடிக்கு அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். இதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கம். அப்படி இல்லாமல் ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று மாத்திரம் எண்ணுவது லௌகிக துக்கம். வாசியுங்கள். துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, லௌகீக துக்கம், பாவம் செய்தேன் ஐயோ என்று மனக்கிரேசம் அடைவது லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். இந்த துக்கத்துக்கு முடிவு மரணம். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் பாவம் செய்தோம். அந்த பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் வந்தோம். கெட்ட குமாரனை போல சொன்னோம், பிதாவே, என் தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவன் தன் பாவத்தை ஒத்து என்னை மன்னியும் என்று கேட்டான். அதுபோல யூதாஸ் தன் பாவத்தை உணர்ந்து, இயேசுவே, பிதாவே, என் பாவத்தை மன்னியும் என்று கேட்காதபடி, ஐயோ இவரை காட்டி கொடுத்து விட்டேனே என்று குற்ற உணர்வோடு அழுதானே தவிர மனம் திரும்புவதற்குள் வரவில்லை. அவருடைய லௌகீக துக்கம் அவனுக்கு மரணத்தை தான் கொடுத்தது. அருமையானவர்களே, இப்போது அவன் துடிக்கிறான். அவன் கையில் 30 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசை பார்க்கும்போது துரோகத்தின் சம்பளம், வஞ்சனையின் வருமானம், பாவத்தின் சம்பளம், இதை எப்படியாவது எனக்கு தந்தவன் கையிலே கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கும் போது என் பாவம் என்னை விட்டு தொலைந்து விடும் என்று அவன் எண்ணினான். இல்லை பிரியமானவர்களே, எடுத்த காசை திரும்ப கொடுப்பது சீர்திருத்தம். சீர்திருத்தம் ரட்சிப்பாகாது. இந்த காசை திரும்ப கொடுப்பதினாலே அவன் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அருமையானவர்களே, பாவத்தின் விளைவிலிருந்து தப்புவது அல்ல ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலையாவதே ரட்சிப்பு. ஆகவே இப்பொழுது அவன் இந்த காசை திரும்ப கொடுத்து விட்டால் அது போதுமானது. இந்த காசை கொடுத்து விட்டால் என் மனபாரம் நீங்கிவிடும். இந்த காசை திரும்ப கொடுத்து விட்டால் என்னை அழுத்துகின்ற இந்த மனபாரம் என்னை விட்டு நீங்கிவிடும் என்று அதை ரட்சிப்பு என்று எண்ணினான். அது ரட்சிப்பல்ல, அது மன உணர்வு. உணர்வு என்பது ரட்சிப்பல்ல, குற்ற உணர்வு பாவ மன்னிப்பை கொண்டு வராது.
அதுபோல சீர்திருத்த உணர்வுகள் ரட்சிப்பை கொண்டு வருகிறது இல்லை. இப்போது பாருங்கள், ஆசையோடு அந்த காசை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். 4ஆம் வசனம் வாசியுங்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். பிரதான ஆசாரியர்கள், இன்னும் வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் யூதாசுக்கு சிநேகிதர்கள். எல்லாரும் அவனை சுற்றி இருந்தார்கள். நேற்று இரவு எல்லாரும் அவரை சுற்றி இருந்தார்கள். Judas Iscariot, you are the VIP now. We depend upon your plan. What's your suggestion? We are ready to carry it on. உன்னுடைய தீர்மானம் என்ன? நீ என்ன சொல்லுகிறாய்? நாங்கள் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். இவ்விதமாக அவனை சுற்றி வந்த மதவாதிகள் கூட்டம், பிரதான ஆசாரியன் யூதாசின் மீது கை போட்டு, சொல்லப்பா, காட்டி கொடுப்பாயா? நான் செய்வேன். 30 வெள்ளி காசு உடன்படிக்கையின் காசு. அதன் கையை வாங்கின உடனே எல்லாரும் யூதாசி மீது மிகுந்த அன்பு. Now powerful weapon to carry on our conspiracy. நம்முடைய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல ஆயுதம் Judas Iscariot. அவனை சொந்தமாய் பாராட்டினார்கள். அவனை அவ்வளவு அரவணைத்துக் கொண்டார்கள். இப்போது யூதாஸ் அந்த 30 வெள்ளி காசை கொண்டு வந்து, இந்த காசு எனக்கு வேண்டாம், இந்த 30 வெள்ளி காசை நீ எடுத்துக்கொள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இந்த இரத்த காசு எனக்கு வேண்டாம். அதற்கு அவள் என்ன சொன்னார்கள்? அது உன்பாடு, எனக்கு என்ன. சிநேகம் முறிந்து விட்டது. நேற்று நள்ளிரவு வரைக்கும் நீடித்த சிநேகம் காலை புலர்ந்ததும் உலர்ந்தது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற சிநேகம் பட்டு போகும். சத்தியத்தை மறுதலித்த சிநேகங்கள் மறைந்து போகும். கிறிஸ்துவுக்குள்ளான உறவை நீடித்திருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை நிறைவேறப்படும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற உறவுகள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற சிநேகங்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற உடன்படிக்கைகள் எல்லாமே உடைந்து நொறுங்கி போகும். உலகம் சொல்லும், எனக்கென்ன, அது உன்பாடு என்று சொன்னது போல இப்பொழுது தள்ளிவிட்டார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, சத்தியத்தை புறக்கணித்த திருமணம் தெய்வ ஆசீர்வாதம் உள்ள திருமணம் அல்ல. சத்தியத்தை தள்ளிவிட்டு நடக்கிற திருமணங்கள், சத்தியத்தை தள்ளிவிட்டு வாங்குகிற பணம், சத்தியத்தை தள்ளிவிட்டு நாம் பெற்றுக்கொள்கிற வேலை எல்லாமே நீடித்திராது. அது என்ன? பரிதானம் கொடுத்து வாங்குகிற வேலை ஆசீர்வாதமாக இராது. சத்தியத்தை தூர தள்ளிவிட்டு நடக்கிற திருமணங்கள் ஆசீர்வாதமாக இராது. ஆகவேதான் இப்போது சத்தியத்தை தள்ளிவிட்டு, இயேசுவை தள்ளிவிட்டு நடந்த உடன்படிக்கை, இயேசுவை தள்ளிவிட்டு உள்ள சிநேகம், இயேசுவை தள்ளிவிட்டு பெற்ற வருமானம், இவை எல்லாமே இப்போது பாரமாய் தெரிகிறது. இந்த 30 வெள்ளி காசை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று துடிக்கிறான். பணத்தை வாங்குவதற்கு மனிதன் துடிப்பான். இப்போது யூதாஸ் எதற்காக துடிக்கிறான்? பணத்தை திரும்ப கொடுப்பதற்கு. வாங்கிக்கொள் பிரதான ஆசாரியனே, திரும்ப வாங்கிக்கொள். பரிசேய சகோதரனை திரும்ப வாங்கிக்கொள். அவன் கெஞ்சுகிறான். ஒருவரும் அதை திரும்ப வாங்கவில்லை. பாவத்தின் சம்பளத்தை திரும்ப கொடுக்க முடியாது. பாவத்தின் சம்பளத்தை திரும்ப கொடுக்க முடியாது. சங்கடத்தோடு இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த யூதாஸ் அந்த கூட்டத்திலே பொல்லாதவன் அல்ல. ஒரு நாள் இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்படி சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் 26:22 வசனம், மத்தேயு 26:22, அவர்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்னவுடனே ஒவ்வொரு பேதுரு கேட்கிறான், நானோ? அந்திரேயா கேட்கிறான், நானோ? யோவான் கேட்கிறான், நானா என்று.
எப்படி கேட்கவில்லை? இவனா என்று கேட்கவில்லை. யார் மீது சந்தேகமே வரவில்லை? யூதாஸ் மீது சந்தேகமே இல்லை. ஒருவரும் சந்தேகப்பட முடியாதபடி அவ்வளவு தந்திரமாய் நடக்கிற சுவாபம் உடையவன் யூதாஸ்காரி. அவன் மீது ஒருவரும் சந்தேகப்படவே இல்லை. இவன் காட்டி கொடுப்பான் என்று கூட பழகின ஒருவருக்குமே தெரியாது. ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும், கர்த்தராகிய இயேசுவுக்கு மாத்திரம். மற்றபடி ஒருவருக்கும் தெரியாது. அவ்வளவு நல்லவனாக அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்பு நமக்கு நல்ல சாட்சி இருக்கலாம். சபையிலே நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லலாம். சபையிலே நம்மை நல்ல பிரசங்கி என்று சொல்லலாம். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அறிந்தவர் நமது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவருடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா? எல்லாருடைய பார்வையிலும் யூதாஸ் ஒரு அப்போஸ்தலன், எல்லாருடைய பார்வையிலும் யூதாஸ் ஒரு தேவ ஊழியக்காரன். ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் மாத்திரம் அவன் திருடன். என்னை கேட்கவும் அருமையான சகோதரனே, சகோதரி, உலகம் நம்மை மெச்சிக்கொள்ளலாம், உலகம் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லலாம். என் ஆண்டவருடைய சமூகம் என்னை என்ன சொல்லுகிறது, என் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பது முக்கியம். அருமையான பிள்ளை, இப்போது 4ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அருமையானவர்களே, நான் காட்டி கொடுத்தேன், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அதனாலே அவன் தன்னை யார் என்று ஒத்துக்கொள்ளுகிறான், பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அவர்கள் என்ன அவர் சொன்ன உடனே நாம் அறிந்து கொள்கிறோம், அவன் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறான் என்று. அப்படியெல்லாம் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. மன கிரேசத்திலே அவன் பேசுகிறான். மற்றபடி எந்த மனம் மாற்றமும் வரவில்லை. ஐயோ, நான் காட்டி கொடுத்து விட்டேன், நான் பிதாவிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த கூட்டத்தாரை விட்டு விலகி இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று சத்தமிட்டு அவன் கூப்பிட்டிருக்கலாம். செய்யவில்லை. There was conviction but no conversion. அவனுக்குள்ளே குற்ற உணர்வு இருந்தது, மன மாற்றம் இல்லையே. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் நாங்கள் பாவிகள், நாங்கள் பாவிகள், நாங்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற வழியை தேடவில்லையே. என்னை கேட்கவும் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவங்களை எண்ணி, நீ எழுதிய கள்ளக்கணக்குகள், நீ எழுதின தவறான கடிதங்கள், நீ பேசிய தவறான வார்த்தைகள், நீ அனுப்புகிற எஸ்எம்எஸ்கள், நீ அனுப்புகிற தொலைபேசி செய்திகள் எல்லாமே உனக்கு குற்றம் என்று தெரிகிறது. என்ன பிரயோஜனம்? அந்த குற்றத்திலிருந்து நீ வெளியே வந்தாயா சகோதரனே, சகோதரியே? அந்த குற்ற உணர்விலேயே இருப்பதில் என்ன பிரயோஜனம்? ஆகவே இந்த காலை வேளையில் குற்ற உணர்வில் மாத்திரம் இருந்து கண்ணீர் வடிய, ஐயோ நான் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன் என்று சொன்னார். அது யூதாசின் ஆவிதானே. யூதாசை போல இருப்பதினாலே நமக்கு என்னலாம்? பிரியமானவர்களே, ஏன் இவனுக்கு திடீரென்று இப்படி ஒரு மாற்றம் வந்துவிட்டது? மாற்றம் என்ற சிந்தனையின் மாற்றம். திடீரென்று இந்த 30 காசை கொடுக்க வேண்டும், இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு திடீரென்று உணர்வு அவனுக்கு எப்படி வந்தது? இவன் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக்குவான் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்கவில்லையா? இல்லை. அப்படியாதான் ஏன் காட்டி கொடுத்தான்? யூதாசை பொறுத்த வரையிலும் நோக்கமில்லாமல் செயல்படுகிற ஒரு மனிதன். சில பேர் ஒரு வாழ்க்கையில் உண்டு, திடீர்னு போவார்கள். எங்கே போகிறீங்க? சும்மா போகிறேன். திரும்ப வந்து கொண்டிருப்பார்கள். எங்கே திரும்பி வருகிறேன்? சும்மா வருகிறேன். எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் எதுதான்? சும்மா. இவனுக்கு எந்த லட்சியம்? இயேசுவை பின்பற்றும் போது லட்சியம் இல்லை, இயேசுவை விடும்போது லட்சியம் இல்லை. அப்படியானால் இயேசுவை ஏன் பின்பற்றினான்? மனோவாஞ்சை, மனதுக்குள்ளே ஒரு விருப்பம், இயேசு கூட போகலாம் என்று. சில பேருக்கு மனோவாஞ்சை, நாங்கள் போய் ஊழியம் செய்ய போகிறோம், 4 வாரம், அதே பிறகு பாஸ்டர் என்னால் வர முடியாது. ஏன்? எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறார்கள், சீக்கிரத்தில் 2 மாதிரி பார்ப்பார்கள், வாருங்கள்.
என் பிரியமான சகோதரனை சகோதரி, நோக்கமில்லாத ஒரு வேகம், நோக்கமில்லாத காரியம். அதனாலே சீக்கிரமாய் அவன் விலகி போனான். இயேசுவை பின்பற்றும் போது நோக்கமில்லை, அவரை விடும்போதும் நோக்கமில்லை. ஒரு மனம் போன போக்கிலே அவன் போனான். உணர்ச்சி வசப்படுகிறவன். திடீரென்று எல்லாரும் இயேசு பின்னாலே போகும்போது அவனும் வந்து நிற்கிறான். ஆண்டவர் அவனை என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அவன் வந்தான். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு வருகிறார்கள். கொஞ்ச நாளிலே மனம் சோர்ந்து ஊழியத்தை விட்டு போய்விடுகிறார்கள். காரணம், மனோ வாஞ்சையினால் வந்தவர்கள். ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஓஎம், அதிலே ஒரு மனிதர் வந்து சேர்ந்தான். ஆபரேஷன் மொபிலைசேஷன் டைரக்டர் பேர் என்ன? ஜார்ஜ் வெர்வர். ஜார்ஜ் வெர்வரிடத்தில் வந்து கேட்டார்கள் ஒருவன், ஐயா நான் ஊழியம் செய்ய வருகிறேன் என்று. அப்பா, ஊழியம் செய்ய என்னோடு வருகிறேன்கிறாய், என்னுடைய கப்பல் உலகமெங்கும் போகும், ஒரு குறிப்பிட்ட இடம் என்று கிடையாது, நான் உலகம் முழுவதும் சுற்றுவேன், நீ வர முடியுமா? நான் வருவேன். அவன் வரும்போது அவர் கவனித்தார். அவன் ஏன் உள்ளே வந்தான் என்றால், அங்கு ஒரு புதிதாக ஒரு பெண் பிள்ளையும் ஊழியத்தில் சேர்ந்திருக்கிறது. அந்த பெண் பிள்ளையை கவனித்தான். ஆகவே உள்ளே வந்தான். இவனுடைய அழைப்பு என்ன? எதுவுமே இல்லை. இவனுடைய ஒரே லட்சியம் எது? அந்த பெண் எங்கெல்லாம் சுற்றுகிறாளோ அங்கெல்லாம் அவளை நான் சுற்றுவேன். உலகம் சுற்றும் வாலிபன். கர்த்தர் சொன்ன உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர் அல்ல, இவர் உலகம் சுற்றும் வாலிபர், உலகத்துக்காரர். அவர் அப்படி உள்ளே வந்திருக்கிறான். ஜார்ஜ் வெர்வர் தேவ மனிதன். அவர் உடனே சொன்னார், அப்படியா, நீ எங்களோடு உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஆசையாக இருக்கிற? ஆமாம், எங்கு நான் வருவேன். அப்படியானால் சமையலறையில் போய் வேலை செய், வெளியே வராதே, அங்கே இருந்தார். அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாய் போய்விட்டது. என்ன, சமையலறைக்குள் இந்த பெண் வரமாட்டாளே? நான் போகிறேன், எனக்கு அதிக பழக்கம் இல்லை என்று சொன்னான். மனோவாஞ்சைக்காக ஊழியத்துக்கு வருகிறவர்கள் நீடித்திருக்க மாட்டார்கள். கஷ்டமோ நஷ்டமோ தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் என்று நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்படாமல் ரட்சிப்புக்குள்ளே வருவார்களானால் பிதா சேர்த்து கொள்ளாத ஆடுகள் மந்தையை விட்டு கலைந்து போகும். கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே மனோ வாஞ்சை நீடிக்காது. பிரியமானவர்களை, இப்போது இவன் பார்க்கிறான். யூதாஸ் திரும்பி பார்க்கிறான். யோவான் 19:5. Behold this man, behold this man. இந்த மனிதனை நீங்கள் பாருங்கள் என்றார். அந்த மனிதனை பார்க்கும் பொழுது முள்முடி சூட்டப்பட்டவராய், இரத்தம் ஓடுகிறவராய், வேதனை மிக்கிறவராய் இயேசு நிற்கிறதை கண்டு இதை பார்த்த யூதாஸ் மிக கலங்கி போனான். அவன் இருதயம் கரைந்து போயிற்று. இயேசுவினுடைய இந்த கோலத்தை அவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இரக்க சுபாவம் என்பது எப்போது ரட்சிப்பின் அடையாளம் அல்ல. பாவம் செய்வர்களுக்கும் இரக்க சுபாவம் உண்டு. பிச்சைக்காரனை கண்டு கண்ணீர் விட்டு அழுது அவளுக்கு உதவி செய்கிறவர்கள் அந்த ரங்கத்திலே பஞ்சமா பாதகத்தை செய்வர்களாய் கூட இருக்கலாம். இந்த இரக்க குணத்தை வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். இரக்க சுபாவம் நல்லது, ஆனால் இரக்க சுபாவம் என்பது தெய்வீகம் அல்ல. இவனுக்கு இரக்க சுபாவம் இருந்து அதை பார்த்து அவன் உள்ளம் கலங்கி இருக்கக்கூடும். அவனுடைய மனம் கலங்கியது, அவன் மனசாட்சி உறங்கியது, அவன் ஆத்துமா அசைவற்று கிடந்தது. ஏன் தெரியுமா? அவன் மனம் திரும்பவில்லையே, இயேசுவை நோக்கி ஓடி வரவில்லையே. என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று அவன் ஓடி வந்திருக்கலாமே, அப்படி வரவில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் இயேசுவனுடைய பாடுகளை சொல்லி அவரை சவிக்கினால் அடித்தார்கள், இந்த பாடுபட்டார், பெருமூச்சு விட்டார்,
அவரால் இருக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி, இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமா? உடனே அவர்களுடைய மெல்ல கையை தூக்கி, இந்த இயேசு அது அன்றோடு சரி. வீட்டுக்கு போன உடனே எல்லாவற்றையும் மறந்து, don't present a suffering Jesus. இயேசு கிறிஸ்துவை, கஷ்டப்படுகிற இயேசுவை காட்டி இவரை வேண்டுமா என்று கேட்காதீர்கள். You preach the sacrifice of Jesus. இயேசு கிறிஸ்துடைய பலியை பிரசங்கம் பண்ணுங்கள். நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, சரி, இன்றைக்கு என்னுடைய காரியம் அது அல்ல. நான் இப்போது இதை ஒட்டியே பேச விரும்புகிறேன். பரிதாபமாக பிரசங்கம் பண்ணாதீர்கள். அதாவது இயேசு அடிபட்டார், வேதனைப்பட்டார், சங்கடப்பட்டார், துடித்தார், அழுதார், கதறினார். இந்த இயேசு உங்களுக்கு வேண்டாமா? இவர் வாசற்படியில் என்று தட்டுகிறார், கதவை திறக்க மாட்டாயா? இப்படியெல்லாம் என் வேதம் சொல்லவில்லை. இப்படியெல்லாம் என் கர்த்தர் பிரசங்கம் பண்ண சொல்லவில்லை. ஆகவே never appeal to the emotion of the people. ஜனங்களுடைய உணர்வுகளை தூண்டி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் பேசாதீர்கள். உணர்வுகள் அடங்கிவிடும். யூதாசுடைய உணர்வு பொங்கி எழுந்தது. குற்ற உணர்வடைந்தான், அழுதான். அதனால் என்ன பிரயோஜனம்? அவனுடைய இந்த காட்சி மறைந்தவுடனே எல்லாம் மறைந்து விட்டது. இப்போது நாம் பார்க்கிறோம் யூதாசுடைய செயல்களை வேகமாக நாம் பார்ப்போம். முதலாவது அவன் செய்த காரியம், he offered restitution. restitution என்றால் இழப்பீடு செய்தல், அதாவது நஷ்ட ஈடு கொடுத்தல். அதைத்தான் முதலாவது செய்தான். அதாவது 30 காசை திரும்ப கொடுத்தான். இந்த 30 காசை யார் கொடுத்தது? பிரதான ஆசாரியன் கொடுத்தான். இந்த 30 காசை எங்கிருந்து எடுத்தார்கள்? ஜெப ஆலயத்திலிருந்து எடுத்தார்கள். காணிக்கை பெட்டியிலிருந்து 30 காசை எடுத்து யாருக்கு கொடுத்தார்கள்? யூதாசுக்கு கொடுத்தார்கள். இப்போது அந்த காசை எடுத்து அவன் திரும்ப கொடுக்க விரும்புகிறான். என்ன அர்த்தம்? இந்த கையிலிருந்து இந்த காசு போய்விட்டால் என் பாவம் போய்விடும். ஒரு விதத்தில் இந்த காசை திரும்ப கொடுக்கும்போது யூதாஸ் தன் கைகளை கழுவுகிறான். அவன் எண்ணிக்கொண்டான், இந்த காசு இரத்த காசு உண்மைதான், ஆனால் எழுத்தின்படி அது இரத்த காசு அல்ல, அது சாபத்தின் காசு தான். ஆனால் அந்த காசிலே சாபம் ஒட்டி கொண்டிருக்கவில்லை. அவன் அப்படி எண்ணிக்கொண்டான். இதை எடுத்து தூர எறிந்து விட்டால், அதை திரும்ப கொடுத்து விட்டால் சாபம் நீங்கிவிடும் என்று எண்ணுகிறான். பிரியமானவர்களே, இன்று அநேகர் இப்படி எண்ணுகிறார்கள். பாவத்தை குறித்து ஒரு சரியான வெளிப்பாடு இல்லை. திருமணத்துக்கு முன்பு முறைகெட்டு வாழ்ந்து அதே பெண்ணை அல்லது அதே ஆணை திருமணம் செய்து கொண்டால் திருமணத்துக்கு முன்பு உள்ள அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற திரும்ப விற்றுக்கொண்டோம், திரும்ப கொடுக்கிறோம் என்று தவறாக எண்ணுகிறார்கள். Premarital sex is a sin always, whether the Supreme Court approves or not. உச்ச நீதிமன்றம் சரி என்று சொன்னாலும் சரி, சரி என்று சொல்லாவிட்டாலும் சரி, அது பாவம், பாவமே. ஆகினால் அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதன் யூதாசை போல எண்ணுகிறான். அதுக்கு சரி செய்து விடலாம். இந்த பெண்ணை நான் தீங்கு செய்தேன், இதே பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன், அப்படியா நான் செய்த தீங்கு மன்னிக்கப்படும், மறக்கப்படும் என்று எண்ணுகிறான். இந்த காசை திரும்ப கொடுத்து விட்டால் என்னுடைய குற்றம் மன்னிக்கப்படும் என்று எண்ணுவது போல இன்றைக்கு மனிதன் தவறாக எண்ணுகிறான். எத்தனையோ அநியாயங்களை, எத்தனையோ அக்கிரமங்களை செய்கிறவன் புண்ணியத்தை, தர்மத்தை செய்து அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று இன்றைக்கு ஏராளமான தர்மங்களை செய்கிறார்கள், புண்ணியத்தை செய்கிறார்கள். கல்லறை தோட்டத்திலே எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறார்கள். என் பிரியமான சகோதரே, இதைத்தான் யூதாஸ் செய்தான். அவர் பாவம் மன்னிக்கப்படவில்லை. அடுத்ததாக அவருடைய இன்னொரு காரியம் ஏற்கனவே பார்த்தோம், திரும்ப பார்ப்போம். He offered confession. அவன் தெளிவாக சொன்னான். என்ன சொன்னான்? நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொன்னான். அப்படியானால் அவனுடைய அறிக்கையை பாருங்கள். நான் குற்றவாளி, இயேசு குற்றமில்லாதவர், அவர் பரிசுத்தமானவர் என்று அறிக்கை செய்தான். இந்த அறிக்கையினால் என்ன பிரயோஜனம்? No love towards Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அன்பே அவனுக்கு இல்லையே. அவர் குற்றமற்றவர் என்பது உண்மையானால் அந்த குற்றமற்றவருக்காக அவன் ஓட வேண்டுமே.
அவன் தெருக்களில் நின்று சத்தமிட்டு சொல்ல வேண்டுமே, என் இயேசு பரிசுத்தர், அவரை வீணாக காட்டி கொடுத்தேன், 3 வருஷம் அவரோடு இருந்தேன், அவன் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லியிருக்க வேண்டுமே. நான் அறியாமல் செய்துவிட்ட எருசலேம் நகரமே, அவரை காட்டி கொடுத்த நானே சொல்லுகிறேன், அவர் பரிசுத்தவான் என்று சொல்லியிருக்க வேண்டுமே. அதுதானே பரிகாரமாக இருந்திருக்கும். என் இயேசுவே என்னை மன்னியும் என்று பின்தொடர்ந்து வந்திருக்க வேண்டுமே. பின்தொடர முடியாவிட்டால் பிதாவே என்னை மன்னியும் என்று வந்திருக்க வேண்டுமே. ஆகவே பிதாவை நோக்கியோ இயேசுவை நோக்கியோ மன்றாடாத அவனுடைய மனசாட்சி உறங்கி கிடந்தது. எதற்காக அந்த காசை திரும்ப கொடுக்கவில்லை? அவனுடைய மனோ வேதனையிலிருந்து நீங்க அவன் பிரயாசப்பட்டான். அவன் மனதிலே ஒரு முள் அழுத்துகிறது. நீ காட்டி கொடுத்தாய், நீ காட்டி கொடுத்தாய். இந்த முள்ளிலிருந்து விடுதலை பெற விரும்பினானே தவிர கிறிஸ்துவிடத்தில் அவன் மனம் மாற விரும்பவில்லை. இப்போது என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? பரிசேயர்களோ பிரதான ஆசாரியர்களோ, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். இந்த உலகம் நம்மை தொடர்ந்து ஆதரிக்காது. இந்த பாவத்திற்கு நம் கூட இருந்தவர்கள் தொடர்ந்து நம் கூட நிற்க மாட்டார்கள். கெட்ட குமாரன் புறப்பட்டு போகும்போது ஏராள நண்பர்கள், காசு குறைய குறைய நண்பர் வட்டம் குறைந்தது. பன்றி தின்னும் தவிடருகே உட்காரும் போது அவனருகே யாருமே இல்லை. பாவம் அகோரமானது. பாவம் நம்மை தனித்து விடும். பாவம் நம்மை இவ்விதமாக ஆதரவற்ற ஒருவராக விட்டுவிடுமாகையினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், இதை திரும்ப கொடுக்கலாம் என்று பிரயாசப்படுகிறான். அதை வாங்கவே இல்லை. பாவத்தின் சம்பளத்தை திரும்ப கொடுக்க முடியாது. அதை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த காசை அவனாலே திரும்ப கொடுக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, செய்த பாவத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. எத்தனையோ மார்க்கங்கள் சொல்லுகின்றன. இந்த நதியில் போய் குளி, அது புண்ணிய நதி, உன் பாவம் போய்விடும் என்று சொல்லுகிறான். ஒரு வற்றாத நதியை காட்டிய ஜீவ நதி என்று இன்னொரு மனிதன் சொல்லுகிறான். இந்த குளத்தில் போய் குளி, இந்த தெப்ப குளம் உன்னுடைய பாவத்தை போக்கும் என்கிறான். நீ தர்மத்தை செய், உனக்கு பாவம் மன்னிக்கப்படும். நீ தெருவிலே உருளு, உன் பாவம் உன்னை விட்டு புரளும் என்று சொல்லுகிறான். இவை ஒன்று நடக்காது. என் பிரியமான சகோதரனே சகோதரி, இவ்விதமாக ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். நீங்கள் இந்த பிரசங்கத்தை தள்ளுகிறீர்கள். உங்களை சிலர் தள்ளுகிறீர்கள். உங்களுக்காகத்தான் பேசுகிறார். உங்கள் மனசாட்சிக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருமாப்புள்ள இருதயத்தை தான் கர்த்தர் பேசுகிறார். தள்ளாதீர்கள். Submit yourself to the authority of God's word. தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, இப்போது இந்த பணத்தை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணும் போது அவர்கள் அதை வாங்கவில்லை. வேண்டாம் என்று அவர் தள்ளுகிறார். இப்போது ஒன்று செய்ய முடியவில்லை. கையிலே இரத்த காசு, பாவத்தின் காசு திருப்பி கொடுத்தால் வாங்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது? இதுதான் பாவியுடைய அகோரமான நிலைமை. பாவத்தை சம்பாதித்தோம், பாவத்தை விற்க முடியாது. காசை சம்பாதித்தோம், காசை திரும்ப கொடுக்க முடியவில்லை. வாங்க மறுக்கிறார்கள். என்ன செய்வது? அருமையான 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அவைகளை ஏன் தேவாலயத்தில் எரிந்தான்? தேவதை தேவாலயத்தில் எரிந்தான். அவன் யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான்? ஆசாரியரிடத்தில் கொடுக்க விரும்பினான். ஆசாரியர் வாங்க மறுத்தார்கள். ஆசாரிகள் கையிலே இந்த காசு போய் சேர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி, தேவாலயத்தில் தூக்கி எறிந்தான். தேவாலயத்தில் யாரும் போய் அந்த காசை எடுக்கக்கூடாது. தேவாலயத்தின் காசு காணிக்கை பெட்டியில் இருந்தாலும் சரி, பெட்டி அருகே விழுந்து கிடந்தாலும் சரி, யார் தான் எடுக்க வேண்டும்? ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவனோடு உள்ள ஆசாரியன் எடுக்க வேண்டும். இப்போது வாங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் குனிந்து குனிந்து 30 தடவை குனிந்து காசு எடுக்க வேண்டியதாயிற்று. 30 தடவை துணியும்படியாக யூதாஸ் வைத்தான். ஆசாரியர்களை
தேவனுக்கு முன்பு குனிய வேண்டிய பரிசுத்த ஆசாரியர்கள் இந்த பாவ காசை எடுப்பதற்கு 30 தடவை குனிய வேண்டியதாயிற்று. பாவத்தின் சம்பளம். அப்படி செய்தான் யூதாஸ். அவர்கள் இப்போது வாங்க மாட்டோம் என்று சொன்னதனால் தப்ப முடியாது. தேவாலயத்தில் எரிந்த காசுகளை பொறுக்கி எடுத்து எல்லாரும் பார்த்தா, இது ஆசாரியன் இந்த காசை பொறுக்கி எடுக்கிறானே என்று காணும்படி பாவம் அகோரமானது. பாவம் வெட்கப்படுத்தும். பாவம் ஒரு மனிதனை விடாது. இதுதான் அந்த 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தில் நமக்கு சொல்கிற செய்தி. 30 வெள்ளிக்காசை ஆசாரியன் தன் கையிலே எடுத்துக்கொண்டார். இப்போது யூதாஸ் பார்க்கிறான், அவருடைய காரியம் வெற்றி. 30 வெள்ளிக்காசை கையில் கொடுத்தான், வாங்கவில்லை. இப்போது என்ன செய்தார்கள்? அவர்கள் பொறுக்கி எடுத்து கையில் வைத்திருக்கிறார்கள். யூதாஸ் மனம் இதனாலே திருப்தி அடையவில்லை. பழிக்கு பழி வாங்குவதனாலே பாவம் நிவர்த்தியாகாது. இப்போது அவனுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தே, அது உன் பாடு எனக்கென்ன? அடுத்ததாக இந்த 30 வெள்ளிக்காசை அவன் தேவாலயத்தை தூக்கி எறிந்தான். ஆனாலும் அவருக்கு சமாதானம் உண்டாகவில்லை. இந்த 30 வெள்ளிக்காசை கையில் எடுத்து ஆசாரியர் கையில் வைக்கிறார். 30 வெள்ளிக்காசு கையிலே மின்னிக் கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில் வேதவசனம் ஒலிக்கிறது. உபாகமம் 27:25. இந்த காசு கையில் இருக்கும் போது, ஆசாரியர் 30 காசை கையில் வைத்திருக்கும் பொழுது காதிலே சத்தம் கேட்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் சாபத்துக்குட்படுவதாக. ஆமே ஆமே. இந்த சத்தம் கேட்டதும் ஆசாரியர் திகைத்து நின்றார்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் பரலோகத்தில் சத்தம் உண்டாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவே ஆவே ஆவே. இந்த சத்தம் அன்று கேட்டது. அதற்கு பிறகு யூதாஸாலும் நின்று பிடிக்க முடியவில்லை, அவர்களாலும் நின்று பிடிக்க முடியவில்லை. யூதாஸ் போய் நான்கு கொண்டு செத்தான். அவனுடைய மனம், அவனுக்கு இத்தனை காரியம் செய்த பிறகும் அவனுடைய மனசாட்சி அமைதி அடையவில்லை. காசை திருப்பி கொடுத்தாலோ, தூக்கி எறிந்தாலோ, கண்ணீர் விட்டு அழுதாலோ, புரண்டாலோ பாவம் போகாது. 5ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். 4 கொண்டு செத்தான். செத்த பிறகு அவன் ஆத்துமாவில் புழுக்கள் அரிக்கின்றன. சரீரத்தை அல்ல, அவன் ஆத்துமாவில். நீ காட்டி கொடுத்தாய், நீ காட்டி கொடுத்தாய், நீ காட்டி கொடுத்தாய் என்ற சிந்தனை புழுக்கள் அவன் ஆத்துமாவை பற்றிக்கின்றன. நரகத்தில் மிகுந்த வேதனை அனுபவிக்கிற யூதாஸ். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களில் சிலருக்கு தற்கொலை செய்து விடலாம் என்று எண்ணம் வருகிறது. உங்களில் சிலருக்கு, நான் செத்து தொலைந்து விட்டால் நல்லது, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று. தற்கொலையின் முடிவு உங்கள் ஆத்துமாக்களை இந்த எண்ணங்களாகிய புழுக்கள் பற்றிக்கும். இந்த பூமியிலே மற்றவுடைய எண்ணங்கள் உங்கள் மனதை பற்றிக்கிறது என்று தானே சாக துடிக்கிறீர்கள். செத்த பிறகு நிரந்தரமாக எண்ணங்கள் பற்றிக்கும். புழுக்களை போல ஆத்துமாக்களை பற்றிக்கும். ஐயோ ஐயோ என்று கதறி துடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நரகத்துக்கு போய் சேர்த்தார். இப்போது என்னவா? ஐயோ, இங்கிருந்து தப்ப வழி என்ன? பரலோகத்திலிருந்து செய்தி வருகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். உன் சரித்திரம் முடிந்தது யூதாஸ், இனி நீ திரும்பி வரமாட்டாய். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பு அந்த காலை வேளையில் நடைபெற்ற சம்பவம். ஆண்டவர் தன் இரத்தத்தை சிந்தி
தன்னுடைய இரத்தத்தினாலே உலகத்தை வாங்க முற்பட்டார். இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட புண்ணிய உலகத்தை சம்பாதிக்க இயேசு வந்தார். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 18-19. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயின. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருந்தது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, யூதாஸ் தூக்கி எறிந்த அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு போய் ஆசாரியர்கள் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அந்நியர்களை அடக்கம் பண்ணுகிற இடம். அந்த கல்லறை தோட்டத்துக்கு என்ன பெயர்? அக்கெல்தமா, இரத்த நிலம். தன் இரத்தத்தினாலே இரட்சிப்பை இயேசு சம்பாதிக்க வந்தார். யூதாசோ அக்கெல்தமா என்ற இடத்தை சம்பாதித்தார். மற்ற சீஷர்கள் இரத்தத்தினாலே இரட்சிப்பை சம்பாதிக்கும் போது இந்த ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் அக்கெல்தமா என்ற இரத்த நிலத்தை சம்பாதித்து பாவிகள் அடக்கம் பண்ணுவதற்கு, நரகத்துக்கு போக வேண்டிய சரீரங்கள் தங்குவதற்காக அக்கெல்தமா என்ற இடத்தை சம்பாதித்தார். இதுதான் துரோகத்தினுடைய பரிசு. இது அந்த காலையிலே நடந்தது. சிலுவையிலே இயேசு மரிப்பதற்கு முன்பு இவ்விதமாக அன்று காலையில் நடைபெற்ற கோர சம்பவங்கள் இது. 27 அதிகாரம் 6 வசனம். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே அதை போடலாகாது என்று சொல்லி, ஆம், இதை காணிக்கை பெட்டியில் போடலாகாது என்று சொல்லி இந்த நிலத்தை வாங்கினார்கள். அதற்கு பெயர் அக்கெல்தமா. யூதாஸ் கொஞ்ச தூரம் போகும்போது மனதில் எண்ணி பார்க்கிறான். இந்த பிரதான ஆசாரியரிடத்தில் போய் சொன்னேனே, நான் பாவம் செய்தேன் என்று. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன? இயேசு நீதிபரர், எங்களுக்கு என்ன? இயேசு குற்றமற்றவர், எங்களுக்கு என்ன? இயேசு தேவகுமாரன், எங்களுக்கு என்ன? இந்த சத்தமே அவன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக இல்லாத அவன் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பிவிட்டு இயேசுவுக்காக போராடி பேசி என்ன பயன்? காலம் இருக்கும்போது மௌனமாக இருந்துவிட்டு, காலம் இருக்கும்போது கண்ணுறங்கி தூங்கிவிட்டு, காலம் முடிந்த பிறகு கதறி என்ன, அழுது என்ன? இது இரட்சணிய நாள். கொடுக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தருக்காக பேசுங்கள். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டிய நேரம். அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பு காலை வேளை நடந்த சம்பவம் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த இடத்தை கூர்ந்து பாருங்கள். அக்கெல்தமா, இரத்த நிலம், எருசலேமிலே. இந்த இரத்த நிலத்தை சம்பாதிக்க அல்ல யூதாஸ் அழைக்கப்பட்டது. எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்களாக்கி நான் இருக்கிறேன் என்று இன்றைய தினம் உங்களையே நான் சாட்சியாய் வைக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல நாம் எல்லாரும் இரத்த பழிகளுக்கு நீங்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய திரு சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே. யூதாஸ் காரியத்தின் மூலமாக எங்களுக்கு பேசின எச்சரிப்பின் சத்தத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எச்சரிப்பு பெற்று ஜாக்கிரதையாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட யாவரும் எதிர் வைராக்கியம் கொள்ளாதபடி வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கிருபையின் கரங்கள் கூட தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக, ஆமென்.